ஹாய். எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் ஆகுது. நான் ப்ராப்பர் டயட் பண்ணுறேன், அப்புறம் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பர் டயட்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து காப்ஸை கட் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், அப்புறம் வந்து ப்ரோட்டீனை கரெக்டாக ஈக்குவல் பண்ணால் நம்ம எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். கிடையாது. எல்லாருமே வந்து ஆயில் அண்ட் சுகர் இது ரெண்டுமே மெயினாக நீங்கள் கட் பண்ணணும். காப்ஸ் ஒன் டைம் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. வாட்டர் இன்டேக் வந்து நிறைய பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் நம்ம குடிக்கணும், 4 லிட்டர்ஸ் குடிக்கலாம். பிளஸ் வெயிட் ட்ரைனிங் இல்லாமல் கார்டியோவா ஃப்ரீ எக்ஸசைஸா இல்லை வாக்கிங்கா இல்லை ஜாக்கிங்கா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணாதான் வெயிட் லாஸ் ஒரு ஈஸியா ஒரு வாரத்துக்கு, அதாவது மந்த்லி 3 kg இல்ல 4 kg ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுகரையும் கட் பண்ண மாட்டோம், ஆயிலையும் கட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் ட்ரைனிங் அதிகமா பண்ணிட்டு புரோட்டீன் இன்டேக் நிறைய பண்ணும்போது மசிலா வெயிட் கெயின் ஆகும் சான்சஸ் உண்டு. இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துட்டு டயட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் சுகர் இது ரெண்டுமே கட் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. வாட்டர் வழியா தான் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். அதனால ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ், கார்டியோ, வாக்கிங் இதெல்லாம் ரெகுலரா பண்ணுங்க. வெயிட் லாஸ் சீக்கிரமா நடக்கும். தேங்க்யூ.